ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 10 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரோஹிணி வந்து அங்கே அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தாங்களா, அங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க. அவங்கள காணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி மனோஜ் கிட்டே கேட்குறாங்க அங்கே வந்தாளா அப்படின்னு. அவள் இப்போ தான் என்னை பார்க்க இங்கே வந்தா, ஆனால் அவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே சொல்லிட்டு திட்டுறாங்க. உங்களால் தான் இந்த மாதிரி அவள் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு. இப்போ மனோஜ் ஓடி வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு முத்துவை திட்டுறாங்க. அதுக்குள்ளே ஸ்ருதி ரவி எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே முத்துவை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லக்கூடாதா, அவங்களுக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படின்னு. இப்போ மீனா என்ன கேட்குறாங்கன்னா, இவர் மட்டும் ஒரு வாரம் வேலை இல்லாமல் இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஃபைனான்சியர் வீட்டில் போய் அழுதது அவங்களும் எல்லாரும் முன்னாடியும் தானே சொன்னாங்க, அப்போயே நீங்கள் எல்லாரும் ஒன்றும் பேசாமல் இருந்தீங்கன்னு. இப்போ முத்து சொல்கிறாரு, நீனா வக்கீலுக்கு படிச்சிருக்கணும் மீனா, பாயிண்டாக பேசுகிற, இன்னும் பேச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட போய், நீயும் மனோஜ் கூட போய் அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, அவள் எப்பவும் போகிற இடத்துல எங்கேயா விசாரிங்க, அவள் அங்கே தான் இருப்பான்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் போகும்போது மனோஜ் வந்து ரோஹிணிக்கே கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவங்க மொபைல் வர சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ உடனே முத்து சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கே பண்ணாதடா, அவங்க பார்லருக்கு பண்ணி அவங்க அங்கே வந்தாங்களா இல்லையான்னு கேளு அப்படின்னோடனே. இப்போ அங்கே கால் பண்ணும்போது அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணை எடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, வந்து 3000 அங்கே கலெக்டான கேஷ் எல்லாம் எடுத்துகிட்டு 3000 ரெடி பண்ணிவிட்டு குமரிப்பாளையத்துக்கு பஸ் இருக்கான்னு பஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே. குமரிப்பாளையத்துக்கு எதுக்கு இந்த பொண்ணு போயிருக்கணும் அப்படின்னோடனே, ஏன் சார் கேட்குறீங்கன்னு, அதுவே பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு பக்கத்துலேருந்து முத்து கத்துறாரு. அதுக்குள்ளே மனோஜ் ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு, ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இப்போ முத்து சொல்கிறார், அந்த பொண்ணு எதுக்குடா குமரிப்பாளையம் போகிறா, அங்கே யாருடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு கால் பண்ணு. அப்போ மீனா வர கால் பண்ணி அவங்க கிடச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு குமரிப்பாளையம் போயிட்டாலாமா, அங்கே வர தேடி போகணுமா, நீ வந்து காசு எடுத்துகிட்டு வா பெட்ரோலுக்கு, நீயும் சேர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம், நீயும் வான்னு சொல்லிட்டு இப்போ மீனாவையும் கூட்டிகிட்டு இவங்க 3 பேருமா கிளம்புறாங்க. இப்போ மனோஜ் வர விஜயாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. இவன் வர என்னை இப்படி பேசிகிட்டே வராமா, நான் இவன் கூட போகலாமா அப்படின்னு சொல்லும்போது, நீ சும்மா இருடா, அவனால தான் இப்போ நமக்கு காரியம் ஆகணும், அதனால் நீ அமைதியாக அவன் கூட போ அப்படின்னோடனே. இப்போ முத்து வந்து மனோஜை திட்டுறாரு, சின்ன பிள்ளையிலேருந்து என்னையே எல்லா விஷயத்துலையும் மாட்டி விட்டு என் லைஃபே நீ தொலைச்சிட்ட, இப்போ வர மாட்டி விட்றியா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இப்போ இவங்க எல்லோரும் குமரிப்பாளையம் போயிட்டுருக்காங்க. இப்போ மீனா வர ஒரு இடத்துல வந்து ஏறிக்கிறாங்க. இப்போ மீனா கிட்ட முத்து என்ன கேட்குறாருன்னா, உனக்கு நான் உன்னை எதனா சொன்னேன்னா நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டில் தானே போய் அழுதுட்டு இருப்பேன்னொடனே. மீனா கேட்குறாங்க, நான் எதுக்கு அழப்பறேன்னொடனே. சரி விடு, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போவ, இப்போ இந்த பொண்ணு எதுக்கு குமரிப்பாளையம் போயிருக்கா, அங்கே யார் இருக்காடே, அவங்க சொந்தக்காரங்க வீடு இது இருக்கான்னு மனோஜ்கிட்ட கேட்கும்போது மனோஜ் எனக்கு தெரியாதுங்கிறாரு. என்னடா உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ட்டு இப்போ இவங்க 3 பேருமா ரோஹிணி தேடி அங்கே குமரிப்பாளையம் போயிட்டுருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.